முதல்ல ஜெயிச்சு காட்டு, அப்புறமா பேசு. அப்படிதானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாங்க. இந்த உலகத்தில் வந்துட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஜெயிச்சவங்க தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி 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 அதை பழக வச்சுட்டாங்க. ஆக்சுவலி நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். ஜெயிச்சவங்க தான் பேசணும், அதை நம்ம கேட்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த உலகம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? முக்கியமான ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். என்ன சீக்ரெட் அப்படின்னா, மறக்காம கேளுங்க. என்ன அந்த சீக்ரெட் அப்படின்னா, ஜெயிச்சவங்க சொல்கிறத விட இந்த உலகம் ஜெயிக்க போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே விட்டு பார்க்கும். எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு புதிய முயற்சி நீங்கள் பண்ணும்போது எல்லாமே சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களை உத்து பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் மூவ் என்னவா இருக்கும், இதையெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் பண்ணுற மூவ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பாராட்டும் வரும். சேம் டைம் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு மோசமான கமெண்ட் வருமோ அதுவும் வரும். நீங்கள் இந்த கமெண்ட் அந்த கமெண்ட்டுன்னு எல்லா கமெண்ட்டுக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் வே என்னவோ அதை பார்த்து போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜெயிச்சவங்க சொல்கிறத உலகம் கேட்கும். ஜெயிச்சவங்க சொல்கிறத உலகம் கேட்கும்.